ஜனநாயகன் படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜனநாயகன் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. 2 போஸ்டருக்குமே பாசிட்டிவான ரிவ்யூஸும் இருக்கவும் செய்யுது, நெகட்டிவான ரிவ்யூஸும் இருக்கவும் செய்யுது. நெகட்டிவான ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 போஸ்டர்ஸுமே அரசியல் சார்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் வரைக்குமே அரசியல் போஸ்டரா 2 போஸ்டருமே பார்க்க சூப்பரா இருக்கு. பட் என்ன ஒரு சினிமாட்டிக்கா 2 போஸ்டருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லையே. ஒரு சினிமாட்டிக்கா ஏதாவது பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஜய் சாருக்கு எதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது தெரியும் செய்யுது. இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயத்த கத்தி படத்தில் நம்ம ஏஆர் முருகா சார் வந்து பண்ண மாதிரி ஹைச் வினோத் இந்த ஒரு படத்தில் பண்ணார்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதே நீங்கள் வந்து சர்க்கார் படத்தில் நம்ம ஏஆர் முருகா சார் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை வந்து பண்ணியிருப்பாரு. அது ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்காது. ஸோ சர்க்கார் படத்தில் பண்ணமா இல்லாமல் கத்தி படத்தில் பண்ண மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் ஒரு அரசியல் சப்ஜெக்டை சொன்னார்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்யும். ஸோ இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஹைச் வினோத் வந்து அஃபிஷியல் ஷேர் பண்ண விஷயம் 200% நம்ம தளபதி விஜயோடைய படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியல் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஒரு கமர்ஷியல் படமாக தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஹைச் வினோத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஆங்கிளில் ஒரு அரசியல் சப்ஜெக்டை கரெக்டாக வந்து கொடுத்தாருன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிற ஒரு படமாக இருந்திருக்கும். ஜெயநாயகன் படத்தோட டைட்டில் ஃபாண்ட் நீங்கள் வந்து பார்க்க வச்சிங்கன்னா விஜய் சாரோட செல்ஃபி ஸ்டிலோட்ட காமிக்கன்ஸ் இருப்பாங்க. டைட்டில் ஃபாண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே ஒரு டச் வந்து நம்ம ஹைச் வினோத்தோட 2வது படமான தீரன் அதிகாரம் 1 படத்தோட டைட்டில் ஃபாண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கார்த்தி சாரோட ஸ்டில் ஷாட் இருக்கவும் செய்யும், டைட்டில் ஃபாண்ட்லேயே இருக்கவும் செய்யும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஹைச் வினோத் யூஸ் பண்ணியிருக்காரு. அது பார்க்குறக்கு நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா விஜய் சார் எந்த ஒரு படத்தில் கமிட் ஆனாலுமே டேரக்டர் எடுக்கக்கூடிய ஒரு படத்தை விஜய் சார் எடுக்க வந்து விட மாட்டார். அவருக்கு இன்னொரு படம் எடுக்கணுமோ அந்த படத்தை விஜய் சார் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேரும் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வரைக்குமே இந்த ஒரு தளபதி சீசனே ஜனநாயகன் படத்தில் வரைக்கும் அதான் சொல்லிட்டு வந்து வராங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அப்படி சொல்கிறவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா துப்பாக்கி கத்தி மாதிரியான படங்களில் என்ன ஆச்சு, அந்த ஒரு டேரக்டருக்கான எலமெண்ட்ஸும் இருக்கும், விஜய் சாருக்கான எலமெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் தான் பக்காவாக யோசித்து ஒரு ஸ்கிரிப்டை பண்ணவும் செய்யணும். ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போகிறோம் அப்படிங்கும்போது பக்காவாக அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதணும். அது வந்து இந்த ஹீரோக்காண்டியும் இருக்கலாம், இல்லை டேரக்டருக்காண்டியும் இருக்கலாம். ஏன் நம்ம ஏஆர் முருகா சார் வந்து பண்ணாமலே இருந்தார், அக்லி பண்ணாமையாக இருந்தார். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு நெகட்டிவான டாக்ஸ் வந்தாலே உடனே இப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டுற வேண்டியது. பெரிய ஹீரோ வச்சு நாங்கள் பண்ணுறனால தான் அந்த ஒரு படம் வந்து நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹைச் வினோத் ஒரு ப்ராப்பரான ஒரு கதையை எழுதி விஜய் சார் வச்சு பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த ஒரு படம் பக்காவாக வந்து வரும். 2 பேருக்கான படமாகவும் இந்த ஒரு படம் வரும். எப்படி நம்ம கத்தி வந்து பார்த்து பயங்கரமாக செலவிட்டு வந்து பண்ணுவோம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம கத்தி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படமும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றின உங்களோட மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள்.